நெறைய பேர் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, "நீ நல்லவனா வாழல அப்படின்னா, நீ ஹெல்லுக்கு போயிருவ. நீ தப்பு பண்ண அப்படின்னா, உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. நீ ஹெவனுக்கு முடியாது. காட பார்க்க முடியாது. காட் கூட இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீ தப்பு பண்றனால நீ ஹெல்லுக்கு மாட்ட. நீ தப்பு பண்றனால நீ தண்டனை அனுபவிக்கல. நீ சூஸ் பண்ற தெரியுமா? அந்த சூஸ் பண்ண விஷயம் கரெக்ட்டா இல்லாதனால தான், நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் படுற, ஹெல்லுக்கு போறவும் செய்ற. அதுதான் காரணமே தவிர, நீ நல்லவனா இருக்கிறனால நீ ஹெவனுக்கு போறேன்னும் இல்ல, நீ கெட்டவனா இருக்கிறனால ஹெல்லுக்கு தான் போவ அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தன்னு சொல்றத விட, ஒருத்தர நீ சூஸ் பண்ணாதனால தான் உனக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு வருது அப்படிங்கிறது, இப்ப கேட்கிற உங்கள்ல எத்தன பேருக்கு தெரியும்? என்னடா இவ இப்படி ஒண்ணு புதுசா சொல்றா அப்படின்னு பாக்குறீங்களா? பைபிள்ல இந்த ஒரு வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. சோ இதுல என்ன இருக்கு? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அவரை விசுவாசிக்கிறவனுங்கிறது இந்த இடத்துல அவருங்கிறது யார் அப்படின்னா ஜீசஸ் கிறிஸ்ட், ஜீசஸ் ஏசு. சரியா? அவரை விசுவாசிக்காதவன் தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறானாமா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலையாமா. அப்படிதானே இருக்கு இந்த வசனம். என்னடா இது விஷயம்? இவ்வளவு நாள் நான் கேள்விப்பட்டது நம்ம தப்பு பண்ணா நம்ம ஆக்கினைக்குள்ளாக போவோம். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம ஹெல்லுக்கு போயிருவோம். இப்படித்தானே கேள்விப்பட்டேன். இது என்ன புதுசான ஒரு விஷயமா இருக்கு? அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் தான். இந்த கிஃப்ட் எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். இந்த உலகத்துல யாரு பெர்ஃபெக்ட்? ஹெவனுக்கு போறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆதாம் ஏவாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்கள்ல யாரு பெர்ஃபெக்ட்டா தகுதியா இருக்கா ஹெவனுக்கு போறதுக்கு? யாருமே கிடையாதே. ஜீசஸ் கிறிஸ்ட் ஒருத்தரை தவிர. அவர் பரிசுத்தமா வந்தாரு, பரிசுத்தமா போனாரு. பட் அவரை தவிர வேற யாருமே பெர்ஃபெக்ட்டா இல்லையா? நான் மனுஷங்கள சொல்றேன். சோ அதனாலதான் காட் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹெவனுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்த இலவசமா பண்ணிருப்பாரு. மனுஷன் யாராலையும் பெர்ஃபெக்ட்டா வாழ முடியல. மனுஷன் யாராலையும் தப்பு பண்ணாமலும் இருக்க முடியல. அதனால அவரோட ஒரு மகனை அனுப்பி, சரி ஓகே உன்னால பெர்ஃபெக்ட்டா வாழ முடியல. பட் உன்னோட பிளேஸ்ல உன்னோட மரணத்தை எடுத்துக்கிட்டதுக்கு நீ தப்பு பண்ணதுக்கு தண்டனை மரணம் தானே. அதை எடுத்துக்கிறதுக்காக என் மகனை நான் அனுப்புறேன். அவன் உன்னோட பிளேஸ் எடுத்துக்கிட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து வந்தாரு. எதுக்காக? அந்த மரணத்தையே நான் ஜெயித்துட்டேன். உன்னை இவ்ளோ நாள் ஆட்கொண்டது எது? அந்த மரணம் தானே. பாவங்கிறது உன்னை எங்க லீட் பண்ணுது? மரணத்துக்குள்ள லீட் பண்ணுது. ஆக்கினை தீர்ப்புங்கிறது என்ன? ஒரு மரணத்துக்குள்ள உன்னை லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. சோ அதையே நான் இன்னைக்கு ஜெயித்துட்டு 3வது நாள் உனக்காக நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கேன். நீ என்னை விசுவாசிக்கும் போது நீ ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போக மாட்ட. உனக்கு நித்திய ஜீவன் இருக்கு. என்ன விசுவாசிக்கலைன்னா மட்டும்தான் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுதான் இந்த விஷயம். சோ ஒரு மனுஷன் தப்பு பண்றனால அவன் ஹெவனுக்கோ ஹெல்லுக்கோ போறான் அப்படின்னு கிடையாது. சாரி ஹெவனுக்கு இல்ல ஹெல்லுக்கு போறான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மனுஷன் விசுவாசிக்காதனால அவனுக்கு கொடுத்திருக்க அந்த அவனை மீட்கக்கூடிய ஒரு மீட்பரை விசுவாசிக்காதனாலதான் அவன் ஹெல்லுக்கு போறானே தவிர ஆக்கினைக்கு தீர்ப்புள்ளாக படுறானே தவிர அவன் கெட்டவனா இருக்கிறனால போறான் அப்படிங்கிறது கிடையாது. கெட்டவன் லிஸ்ட்லன்னு பார்த்தா எல்லாருமே கெட்டவங்க தான். யாருமே நல்லவங்க கிடையாது. ஒரு சின்ன விஷயம் பெர்ஃபெக்ட்டா இல்ல, ஹோலியா இல்ல அப்படி பண்ணியிருந்தாலே அவன் கெட்டவன் தான். சோ நமக்கு இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இப்ப புரிஞ்சுதா? நீ கெட்டவனா இருக்கிறனால நீ ஹெல்லுக்கு மாட்ட. நீ கரெக்டா ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாதனால உனக்காக ஒரு மீட்பர் இருக்கிறார். என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு நீ விசுவாசிக்காதனாலதான் நீ ஹெல்லுக்கு போறேன்னு தவிர, நீ தப்பு பண்றனால ஹெல்லுக்கு போக மாட்ட.